ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஹானா அகாடமி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2008 இருந்து 2023 வரை நடந்த எஸ்ஐ எக்ஸாமில் கேட்கப்பட்ட புவியியல் வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புவியியல் பகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 9 தலைப்பில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பிசி எக்ஸாமுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணுறவங்க இந்த 9 தலைப்பை நீங்கள் தெளிவாக ரிவிஷன் பண்ணிக்காங்க. இதில் இருந்தால் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக ரிவிஷன் சீட்ஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய். ஸோ இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 20 ரிவிஷன் சீட்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ அதில் உள்ள கண்டென்ட்டை நீங்கள் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு நல்ல தரவாக ரிவிஷன் பண்ணால் போதுமானது. சரிங்களா? ஸோ அதில் இருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இதில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் ரிவிஷன் சீட்ஸ் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ரிவிஷன் சீட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபுல் மாடல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கண்டக்ட் பண்ணுவேன். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு தலைப்பு பாருங்கள், வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். சரிங்களா? ஸோ இந்த தலைப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியமான தலைப்பு. எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக கொஸ்டின். இது 2023 நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பொறுத்தலாம் பாருங்கள். இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் இதோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. இந்திய சூரிய சக்தி நிறுவனம் இதோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது. இந்திய நிலக்கரி நிறுவனம் இதோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது. இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் இதோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா நாக்பூரில் இருக்குது. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2023 நடந்த பிசி எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், செம்பு. சரிங்களா? அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எது? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2023 நடந்த பிசி எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மும்பை ஹை எண்ணெய் வயல். சரிங்களா? ஸோ இந்த வளங்கள் மற்றும் தொழிலங்கள் தலைப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா 2023 நடந்த பிசி எக்ஸாமில் உங்களுக்கு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு. நாலாவது கொஸ்டின் பாருங்கள். கீழ் உள்ளவற்றுள் எது எவை புதைப்படிவ பொருட்கள்? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2022 நடந்த பிசி எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம். அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2020 நடந்த பிசி எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. அடுத்தது ஆறாவது கொஸ்டின் பாருங்கள். விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2019 நடந்த பிசி எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1923 ஆண்டு. அடுத்தது ஏழாவது கொஸ்டின் பாருங்கள். அலைசக்தி மூலம் இந்தியாவில் மின்சக்தி உற்பத்தி செய்யும் இடம் எது? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2018 நடந்த பிசி எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, விலிஞ்சம். அடுத்தது எட்டாவது கொஸ்டின். கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2017 நடந்த பிசி எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பெட்ரோலியம். அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள். மரபுசாரா வளங்களில் ஒன்று. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2017 நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். அடுத்தது 10வது கொஸ்டின் பாருங்கள். கர்நாடகாவில் தங்க வயல்கள் உள்ள பகுதி? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2013 நடந்த பிசி எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதற்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, கோலார் வயல். அடுத்தது 11வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி உற்பத்தி செய்யும் பகுதி? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2013 நடந்த பிசி எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நெய்வேலி. சரிங்களா? அடுத்தது 12வது கொஸ்டின் அதே தான், ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? அடுத்தது 13வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் கிடைக்கப்பெறும் டெல்டா பகுதி? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2009 நடந்த பிசி எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, காவேரி. அடுத்தது 14வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாகும்? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2008 நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கடல் அலை ஆற்றல். அடுத்தது
ரெண்டாவது தலைப்பு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அமைவிடம் மற்றும் நிலத்தோற்றம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு. இதிலிருந்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவின் குறுக்கே செல்லும் சிறப்பு அச்சம் எது? ஸோ இது அடிக்கடி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. 2022 நடந்த பிசியில் கேட்டிருக்காங்க, 2013 நடந்த பிசியில் கேட்டிருக்காங்க, 2012 நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கடகரேகை. அடுத்தது 16வது கொஸ்டின், எந்த மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆகும்? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023 நடந்த பிசி எக்ஸாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆரவல்லி மலைத்தொடர். அடுத்தது 17வது கொஸ்டின், இந்தியாவில் மிக அதிக மழை பெறும் பகுதி டேஷ் பீடபூமியில் அமைந்துள்ளது. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2020 நடந்த பிசி எக்ஸாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஷில்லாங் பீடபூமி. அடுத்தது 18வது கொஸ்டின், உலகின் 2வது உயர்ந்த சிகரம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2020 நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா காட்வின் ஆஸ்டின். அடுத்தது 19வது கொஸ்டின், குருசிகார் சிகரம் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2019 நடந்த பிசி எக்ஸாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர். அடுத்தது 20வது கொஸ்டின், உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? ஸோ இது பார்த்தீங்கன்னா 2018 நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர். அடுத்தது 21வது கொஸ்டின், மினிக்காய் தீவு எந்த நாட்டிற்கு சொந்தமானது? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2018 நடந்த பிசி எக்ஸாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. அடுத்தது 22வது கொஸ்டின், இமயமலை டேஷ் என அழைக்கப்படுகின்றன. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2017 நடந்த பிசி எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இமயமலை பார்த்தீங்கன்னா பனி உறைவிடம் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. அடுத்தது 23வது கொஸ்டின், இலங்கையை இந்தியாவிலிருந்து பிரிக்கும் நீர் சந்தி. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2012 நடந்த பிசி எக்ஸாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பாக் நீர் சந்தி. அடுத்தது 24வது கொஸ்டின், இந்தியாவின் மேற்கே அமைந்துள்ள தீபகற்பம் எது? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2012 நடந்த பிசி எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அரேபியா. அடுத்தது 25வது கொஸ்டின், கங்கை நதி கழிமுகத்தில் காணப்படும் தாவரங்கள். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2010 நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சுந்தரவன காடுகள். அடுத்தது 26வது கொஸ்டின், கிரீன்விச் தீர்க்கக்கோடு என்பது. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2010 நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி தீர்க்கக்கோடு. அடுத்தது பாருங்கள், நீர்க்கோளம் மற்றும் பெருங்கடல்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2023 உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2022 உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், உலகின் மிக ஆழமான அகழி எது? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023 நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மரியானா அகழி. சரிங்களா? அடுத்தது 28வது கொஸ்டின், புவியில் காணப்படும் நீரில் டேஷ் நீரானது கடல்களிலும் பெருங்கடல்களிலும் காணப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா 2022 நடந்த பிசி எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 97%. அடுத்த தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா பருவ காலங்கள் மற்றும் வானிலை. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023 கேட்டிருக்காங்க, 2022 உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐசோதம் சம வெப்பக்கோடு, ஐசோகல் சம சூரிய வெளிச்சக்கோடு, ஐசோபார் சம காற்றழுத்த கோடு, ஐசோஹைட்ஸ் சம மலையளவு கோடு. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்தது 30வது கொஸ்டின், கோடை பருவத்தில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வீசும் உள்ளூர் தலக்காற்றின் பெயர். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2022 நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நார்வெஸ்டர்ஸ். அடுத்தது 31வது கொஸ்டின், கடற்கரை பகுதிகளில் நிலவுவது. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2018 நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சமமான காலநிலை. அடுத்தது 32வது கொஸ்டின், நீண்ட கால சராசரி வானிலையை இவ்வாறு அழைப்பர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2010 நடந்த பிசி எக்ஸாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, காலநிலை. அடுத்தது இந்தியாவின் வேளாண்மை தலைப்பு. ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு, ரிவிஷன் பண்ணதுக்கு நீங்கள் மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாட்டின் வேளாண்மை பருவமான நவரையின் அறுவடை காலம். இது பார்த்தீங்கன்னா 2023 நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டு மார்ச். அடுத்தது
தமிழ்நாட்டின் முக்கிய இலைப்பயிர் எது? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020 நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பருத்தி. அடுத்து 35வது கொஸ்டின். இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தால் 1967 இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட புரட்சி எது? இது பார்த்தீங்கன்னா 2019 நடந்த பிசி எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி. அடுத்தது 36வது கொஸ்டின். இந்தியாவின் மிகப்பெரிய பல்நோக்கு நதிநீர் திட்டம் எது? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2013 நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பக்ரானங்கல் திட்டம். அடுத்தது 37வது கொஸ்டின். சட்லஜ் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2010 நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பக்ரானங்கல் அணை. அடுத்தது 38வது கொஸ்டின். சணல் பயிர் அதிகமாக விளையும் மாநிலம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம். சரிங்களா? அடுத்தது பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2008 நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரிசல் மண். அடுத்தது கண்டங்கள். ஸோ இந்த தலைப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023லையும் 22லையும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் கவனமாக படிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நைல் நதி ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படுகிறது. ஸோ முதல் கூற்று சரியானது தான். சாம்பசி நதி நைஜீரியாவின் வாழ்வாதார நதி என அழைக்கப்படுகிறது. ஸோ தவறு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும் சரி. அடுத்தது பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் இமயமலைத்தொடர், இது ஆசியாவில் அமைந்திருக்கு. அடுத்து பாருங்கள் ராக்கி மலைத்தொடர், இது ஐரோப்பாவில் அமைந்திருக்கு. அடுத்து பாருங்கள் ஆல்ப்ஸ் மலைத்தொடர், இது வட அமெரிக்காவில் அமைந்திருக்கு. ஆண்டிஸ் மலைத்தொடர், இது பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் அமைந்திருக்குது. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 4 ஏக்கு 3 பிக்கு 4 சிக்கு 1 டிக்கு 2. அடுத்தது சரணாலயங்கள், உயிர்கோள காப்பகங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வனங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியான டாபிக் தான். சரிங்களா? ஸோ இந்த சரணாலயங்கள், உயிர்கோள காப்பகங்கள், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட்ல தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வடுவூர் பறவைகள் சரணாலயம் உள்ள மாவட்டம் எது? ஸோ இது பார்த்தீங்கன்னா 2022 நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருவாரூர். அடுத்தது பருவக்காற்று காடுகள் டேஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இலையுதிர் காடுகள். அடுத்தது பாருங்கள், வேடந்தாங்கல் சரணாலயம் எதற்கு பெயர் பெற்றது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பறவைகள். அடுத்தது இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? ஸோ இது எல்லாத்துக்கும் தெரியும், ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. அடுத்தது கீழ்கண்டவற்றில் புலிகள் சரணாலயம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா முண்டந்துறை. அடுத்தது சிப்கோ இயக்கம் எதை பாதுகாக்க துவங்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மரங்கள். அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா வடிகால் அமைப்பு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இந்த வருஷம் கண்டிப்பாக இதிலிருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் பொறுத்துக கொஸ்டின். பாலாறு, இதோட துணையாறு பார்த்தீங்கன்னா கிளியாறு. காவிரி, இதோட துணையாறு பார்த்தீங்கன்னா பவானி. தாமிரபரணி, இதோட துணையாறு பார்த்தீங்கன்னா பச்சையாறு. தென்மண்ணை ஆறு, இதோட துணையாறு பார்த்தீங்கன்னா சின்னாறு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 4 பிக்கு 3 சிக்கு 1 டிக்கு 2. அடுத்தது பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு. இது எல்லாருக்கும் தெரியும், கோசி. அடுத்தது தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோதாவரி. கோதாவரி நதி எந்த கடலினுள் பாய்கிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா. அடுத்தது காவேரி ஆறு உற்பத்தியாகும் மாநிலம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கர்நாடகா. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா போக்குவரத்து. ஸோ இந்த தலைப்பில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரிச் தொழிற்சாலையில் என்ன தயாரிக்கப்படுகிறது? ஸோ கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரிச் தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் தொழிற்சாலை. அடுத்தது வேகம் மற்றும் விலை உயர்ந்த நவீன போக்குவரத்து. ஸோ எல்லாருக்கும் தெரியும், வான்வழி போக்குவரத்து. அடுத்தது மங்களூர் துறைமுகம் அமைந்துள்ள கடற்கரை பகுதி எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரை. அடுத்தது இந்தியாவில் முதலில் துவங்கப்பட்ட ரயில் வண்டி பாதை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மும்பை டு தானே. சரிங்களா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கு அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது, கெமிஸ்ட்ரிக்கு அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது, எக்கனாமிக்ஸ்க்கு அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்களா? ஸோ இன்னும் 2 நாளுக்குள்ளே இதற்கான வீடியோஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.